திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் நிர்வாகிகள் மற்றும் திருச்செந்துறை கோயில் பெண் அதிகாரி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திருக்கோயில் பணியாளர்களை அதிர்ச்சியடைய செய்த சம்பவங்களின் பரபரப்பு பின்னணி என்ன? அரசாங்கம் சொல்ற வேலையை செய்யதான் நான் போனேன். அந்த ஆண் டியூட்டியில் இருக்கிற ஒரு பெண்ணின் கூட என்னை பார்க்காம எட்டி உதச்சிட்டாரு சார். மூஞ்சிலி அடி வைத்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரியில்லாத வயிற்று வச்சு தாங்க முடியும். அந்த அல்லூர் விஜயேந்திரன் சார் பஞ்சாயத்து தலைவர் விடக்கூடாது சார், நீங்கள் தண்டிக்கணும். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய சிலர் அழைத்துச் செல்கின்றனர். இந்த இடைத்தரகர்களுக்கு கோயிலில் பணிபுரியும் சில நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் போல பேரம் பேசும் வீடியோ ஒன்று கடந்த மாதம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்த சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சரி, என்ன சொல்றீங்க? எல்லாம் வரதுன்னு சாமி எவ்வளோ சொல்றா? அடிக்கிறாரு, எவ்வளோ சொல்ற சீக்கிரம்? அதான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. 150 ரூபாய் அக்கா, 150 ரூபாய் வருது அக்கா. 150 இதில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மருதூர் மேலத்தெருவைச் சேர்ந்த தங்கப்பழம், வீத்துறையூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த யாஷிகா ஆகியோரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். பக்தர்களை குறுக்கு வழியில் அழைத்துச் செல்வதை கிராக்கி அடித்தல் என்று லோக்கல் பாஷையில் இடைத்தரகர்கள் கூறுகின்றனர். போலீசாரின் நடவடிக்கையால் சில நாட்கள் கிராக்கி அடித்தல் கும்பல் அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ளது. இவர்களை தட்டி கேட்கும் கோயில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை கிராக்கி அடித்தல் கும்பல் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது காவல்துறையினரும் ஆதரவளிப்பதால் செல்வாக்குடன் வலம் வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிராக்கி அடித்த கும்பலை கோவில் கண்காணிப்பாளர் சிவராம சூரியன் கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அன்றிரவு சமயபுரம் கோயில் பணியாளர்கள் குடியிருப்பில் உள்ள வீட்டிற்கு சென்ற சிவராம சூரியனை வழிமறித்து கடுமையாக தாக்கியுள்ளது. தாக்குதலை தடுக்கச் சென்ற கோயில் மேலாளர் காளியப்பன் என்பவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. படுகாயமடைந்த இருவரும் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த கேராக்கிகளையும் அந்த குறுக்கு வழியில கூட்டு போறவங்க தடுத்து நம்ம நிறுத்தினதுனால அவங்க நம்ம மேலே பழி வாங்குற மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உயிருக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படுற மாதிரி அதை அடிச்சிருக்காங்க சார். மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. குறி எண்ணெய் தான் சார், ரொம்ப இவனை ஒழிச்சாதான் அது முடியும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சிருக்காங்க. உண்மைதான் சார், இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ச்சியாக வருது. இந்த தடவை எங்களை ரொம்ப கொடுமையாக தாக்கிட்டாங்க சார். அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம், விட்டு வந்தால் அவர் கீழே மயக்கம் போடாமல் கீழே வந்தால் இன்னும் அடிச்சுருப்பானுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சார். உயிர் பயப்படாத இருக்க வேண்டியது. இது குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத 4 நபர்களை தேடி வருகின்றனர். இதேபோன்று திருச்சி ஜீயபுரம் திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி கோவில் செயல் அலுவலரும் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி கோவில் செயல் அலுவலராக பணிபுரிந்து வருபவர் ராகினி. இவர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அல்லூர் பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் ஆய்வுக்கு சென்றுள்ளார். அப்போது கோயில் மடப்பள்ளி முன்பு அனுமதியின்றி சில நபர்கள் ஆக்கிரமித்து தகர கொட்டகை அமைத்துக் கொண்டிருந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர், நீங்கள் யார் சொல்லி இந்த இடத்தில் கொட்டகை கட்டுகிறீர்கள் என்று ராகினி கேள்வி எழுப்பினார். அப்போது அங்கு வந்த அல்லூர் கிராம பஞ்சாயத்து தலைவரும் திமுக பிரமுகருமான விஜயேந்திரன் என்பவர்
ராகினி மற்றும் கோவில் பரம்பரை டிரஸ்டி குமார் ஆகியோரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். அவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி கோவில் செயல் அலுவலர் ராகினியை விஜயேந்திரன் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த ராகினி திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அல்லூர் திமுக பஞ்சாயத்து தலைவர், அவர் பேர் விஜயேந்திரன் சார். ரவுடி மாதிரி வந்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவனை வச்சு நீ யாரு, எவங்கிட்ட போய் நான் அனுமதி கேட்கணும், ஒன்னையும் ட்ரஸ்டியும் உயிரோடு கட்டி வச்சு சோறி வீட்டு கொலை பண்ணி போட்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மூஞ்சியில் 8 வச்சுட்டாரு சார். அடி வயதுலேயே 8 வச்சுட்டாரு. காயமாயிடுச்சு. என்னால் முடியும். வந்தாலும் என்னமோ முரட்டுத்தனமாக பேசி அடிச்சிட்டாரு சார். எனக்கு வேலையில் பாதுகாப்பு வேலை அரசாங்கம் சொல்கிற வேலையை செய்யதான் நான் போனேன். அந்த ஆண் டியூட்டியில் இருக்கிற ஒரு பெண்ணின் கூட என்னை பார்க்காம எட்டி உதச்சிட்டாரு சார். மூஞ்சிலி அடி வயிற்று ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரியில்லாத வயிற்றுல வச்சு தாங்க முடியும். அந்த அல்லூர் விஜயேந்திரன் சார் பஞ்சாயத்து தலைவர், அவரும் விடக்கூடாது சார், நீங்கள் தண்டிக்கணும். இச்சம்பவம் குறித்து ஜீயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கலின் போது திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி கோவில் பெயர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்தில் ஒரே நாளில் உலக பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருச்செந்துறை கோவில் பெண் செயல் அலுவலர் ஆகியோர் அரசியல் கட்சி பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் கோயில் பணியாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.